நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களா? அழகு தேவையா, பணம் தேவையா, இல்லை பெரிய படிப்பு தேவையா? நிச்சயமாக இல்லை. வரலாற்றை எடுத்து பாருங்க. உலகத்தை ஆண்ட தலைவர்கள் யாருமே பெரிய அழகனாக இருந்ததில்லை. ஏன் பல பேர் பெரிய பணக்காரனாக கூட இருந்ததில்லை. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுதான் அவங்கள உச்சாணி கொம்பில் ஏற்றி வச்சது. அது என்ன தெரியுமா? பேச்சு. ஒரு சாதாரண மனுஷனை தலைவனாக மாற்றுறதும் பேச்சு தான். ஒரு தலைவனை ஹீரோவாக மாற்றுறதும் பேச்சு தான். ஒரு தலைவனை ஜீரோவாக மாற்றுறதும் பேச்சு தான். நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த அறிவை 4 பேருக்கு புரிகிற மாதிரி பேச தெரியலனா உங்கள் அறிவு குப்பையில் கிடக்கிற வைரத்திற்கு சமம். அது யாருக்கும் பயன்படாது. 2300 வருஷத்திற்கு முன்னாடியே சந்திரகுப்த மௌரியன் அப்படிங்கிற ஒரு சாதாரண பையனை பிடிச்சு அவனுக்கு ராஜதந்திரங்களை சொல்லி கொடுத்து அவனை இந்தியாவுக்கே சக்கரவர்த்தியாக மாற்றினார் சாணக்கியர். அவனுக்கு சொல்லி கொடுத்தது வெறும் வாள் சண்டை மட்டும் இல்லை, வார்த்தை சண்டை. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறாரு, உலகத்தை ஆள நினைக்கிற முதல்ல தன்னோட நாவை ஆளணும் அப்படின்னு. நாக்கு ஒரு சிறிய தசைதான், ஆனால் அது உருவாக்குற தாக்கம் பெரிய போரை விட வலிமையானது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த சாணக்கியர் சொன்ன பேசும் கலைக்கான 7 ரகசிய விதிகள். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களை பாஸ் மதிப்பார். உங்கள் வீட்டில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். ஒரு மேடையில் ஏறினா கைத்தட்டல் காது கிளியும். முக்கியமாக நீங்கள் யாரை வேணால் உங்கள் பக்கம் ஈர்க்கலாம். தயாராக இருங்க. இது வெறும் வீடியோ இல்லை, இது உங்களுக்கான பேச்சு பயிற்சி. வாங்க சாணக்கியரின் ராஜசபைக்குள்ளே நுழையலாம். விதி 1, கேட்பதே பாதி பேச்சு. தி ஆர்ட் ஆஃப் த லிசனிங். முதல் விதி இதுதான், எல்லாத்துக்குமே அடிப்படை. சிறந்த பேச்சாளன் அப்படிங்கிறவன் முதல்ல சிறந்த கேட்பவன். நம்மளை பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போதே இவர் எப்போ முடிவார், நம்ம எப்போ கதையை சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இது ஒரு மிகப்பெரிய தப்பு. சாணக்கியர் சொல்கிறாரு, எதிராளி என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத கூர்ந்து கவனி. அவன் வார்த்தையில் இல்லை, அவன் மனசின் ஓட்டத்தில் தான் உண்மை இருக்கும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவன் அங்கே கண்ணை பார்த்துட்டு முழு கவனத்தோடு கேளுங்க. நடுவில் குறுக்கிடாதீங்க. நீங்கள் அப்படி கேட்கும்போது அவங்க மனசில் ஒரு எண்ணம் வரும், பரவாயில்லையே நம்ம பேச்சை இவ்வளவு மதித்து கேட்குறானே அப்படின்னு. அந்த நிமிஷமே அவங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பேசாமையே அவங்கள உங்கள் பக்கம் எடுக்கிற முதல் தந்திரம் இதுதான். அவங்க பேசி முடித்ததும் அவங்க சொன்னதில் இருந்து ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்து பேசுங்க. நீங்கள் சொன்னது சரிதான் சார், ஆனால் அப்படின்னு ஆரம்பிங்க. அப்போது அவங்க உங்கள் பேச்சை வேத வாக்காக கேட்பாங்க. ஸோ விதி எண் 1, வாயை மூடுங்க, காதை திறங்க, எதிராளியோட மனசை படிங்க, அப்புறம் உங்கள் வார்த்தையை விடுங்க. விதி 2, இனிமை எனும் ஆயுதம். ஸ்வீட்னஸ் இன் ஸ்பீச். 2வது விதி, இது ரொம்ப முக்கியம். இனிமை சிலர் இருப்பாங்க, நான் எப்போவுமே உண்மையானதாக பேசுவேன், மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசுவேன் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் சாணக்கியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சத்தியம் பேசுகிறது தர்மம்தான், ஆனால் கசப்பான சத்தியத்தை இனிமையாக பேசுகிறதே ராஜதந்திரம். காட்டில் நேராக இருக்கும் மரங்கள் தான் முதல்ல வெட்டப்படும், கோணலாக இருக்கிற மரம் தப்பிக்கும். அதே மாதிரி அளவுக்கு மீறிய முரட்டுத்தனமான பேச்சு உங்களுக்கு எதிரிகளை தான் உருவாக்கும். கசப்பான மருந்தை குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க, அதில் கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தா குடிப்பாங்க. அதே மாதிரி தான் உண்மையும். நீ செஞ்சது தப்புடா முட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு, தம்பி நீ நல்லா முயற்சி பண்ணியிருக்க, ஆனால் இந்த இடத்துல இப்படி செஞ்சுருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டுமே ஒரே விஷயந்தான், ஆனால் விதம் வேறு வேறு. முதல் விதத்தில் அவன் உங்கள் எதிரியாக மாறுவான், 2ஆம் விதத்தில் அவன் உங்கள் விசிறியாக மாறுவான். உங்கள் நாக்கில் விஷம் வேணாம், தேன் இருக்கட்டும். அதுக்காக பொய் சொல்லலை, உண்மையை பக்குவமாக சொல்லுங்கள். அதுதான் சாணக்கிய தந்திரம். விதி 3, இடத்தை அறிந்து பேசு. கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ். 3வது விதி. இது புத்திசாலித்தனமான இடம், பொருள், ஏவல். சாணக்கியர் சொல்கிறாரு, அறிவாளிகள் சபையில் அறிவாக பேசு, முட்டாள்கள் சபையில் அமைதியாக இரு. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே போய் சோக கதையை பேசக்கூடாது. ஒரு துக்க வீட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே போய் ஜோக் அடிக்கக்கூடாது. ஒரு பாஸ்கிட்ட பேசும்போது இருக்கிற பணிவு ஒரு நண்பன்கிட்ட பேசும்போது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி
மாதிரி விஷயங்களை கற்றுக்கோங்க. எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களினுடைய வாழ்க்கை தரம் இன்னும் மேம்படும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களினுடைய வயதுக்கு மீறிய வலிமையையும் பெற முடியும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களினுடைய வாழ்க்கை இன்னும் மென்மேலும் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விதி 4, சுருக்கமாக பேசு. பிரைவேட் இஸ் பவர். 4வது விதி. இதுதான் பவர்ஃபுல். குறைவாக பேசு. அதிகமாக பேசுகிறவன் எப்போவுமே உளறிடுவான். இது சாணக்கியரோட கோல்டன் ரூல். வார்த்தைகளை அளந்து பேசுங்க. தங்கத்தை எப்படி கிராம் கணக்கில் அளந்து கொடுப்போமோ அதே மாதிரி வார்த்தைகளை அளந்து வீசுங்க. நீங்கள் மணிக்கணக்காக பேசுகிறத விட நச்சுன்னு 4 வார்த்தை பேசினா அது மனசில் நல்லா பதியும். சாணக்கியர் சொல்கிறாரு, முட்டாள்கள் தான் அதிகம் பேசுவாங்க, அறிவாளிகள் மௌனத்தை ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. தேவைக்கு அதிகமாக ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நீங்கள் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குண்டு மாதிரி இருக்கணும். அதுக்கு வெயிட் இருக்கணும். வளவளன்னு பேசுகிறவங்களை யாருக்குமே பிடிக்காது. எப்படா இவன் முடிப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கம்மியாக பேசுகிறவங்க வாயை திறக்கும் போது எல்லாரும் நிமிர்ந்து உட்காருவாங்க. இவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு ஆர்வமாக பார்ப்பாங்க. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு வேணும்னா உங்கள் வார்த்தைகளை சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். விதி 5, ரகசியம் காத்தல். சீக்ரெட்ஸ். 5வது விதி. இதுதான் உங்கள் பாதுகாப்பு கவசம். ரகசியம். பேசும் கலையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசுறது மட்டும் கலை இல்லை, எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறதும் கலை தான். நம்மளை பல பேர் ஆர்வ கோளாறில் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிடுவோம். என் சம்பளம் எவ்வளவு, எனக்கு வீட்டில் என்ன பிரச்சனை தெரியுமா, என்னோட அடுத்த பிளான் என்ன தெரியுமா. சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் ரகசியம் உன் தொண்டைக்குழி வரைக்கும் மட்டும்தான் இருக்க வேண்டும். அது பற்களை தாண்டி வெளியே வந்துட்டா அது உனக்கு யமன். உங்கள் பலவீனத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் வருங்கால திட்டத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நண்பனாக இருக்கிறவன் நாளைக்கு எதிரியாக மாறலாம். அதனால தான். விதி 6, உடல் மொழி. மேஜிக் பாடி லாங்குவேஜ். 6வது விதி. உடல் மொழி, பாடி லாங்குவேஜ். பேச்சு அப்படிங்கிறது வெறும் வாய் வார்த்தை மட்டுமல்ல, உங்கள் உடம்பும் பேசுது. நீங்கள் பேசும்போது குனிஞ்சிட்டு பேசுகிறீங்களா, நகத்தை கடிச்சிட்டு பேசுகிறீங்களா, வேற எங்கேயோ பார்த்துட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு நீங்கள் என்னதான் அறிவாளியாக பேசினாலுமே யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. இதுக்கு பயம். இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. சாணக்கியர் சொல்கிறாரு, சிங்கத்தின் பார்வை எப்படி தீர்க்கமாக இருக்குமோ அப்படி இருக்கணும் உங்கள் பார்வை. எதிராளி கண்ணை நேராக பார்த்து பேசுங்க. முதுக நேராக வச்சு நிமிர்ந்து நின்று பேசுங்க. கைகளை பயன்படுத்துங்க. சிரிச்ச முகத்தோட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் தீர்க்கமான மொழி. கேள்வி கேள். யாராவது 7வது விதி. கொஸ்டின் பண்ணுங்க. யாராவது உங்களை மடக்கி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தடுமாறாதீங்க. பதிலுக்கு ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியை நீங்கள் கேளுங்க. சாணக்கியர் சொல்கிறாரு, சரியான கேள்வி பாதி விடைக்கு சமம். உதாரணத்துக்கு, நீங்கள் ஏன் இன்னும் இந்த வேலையை முடிக்கலை அப்படின்னு ஒருத்தர் கோபமாக கேட்குறாரு. நீங்கள் உடனே மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லாதீங்க. சார், இதை நான் சிறப்பாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன், அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அவசரமாக முடித்து சொதப்பணுமா இல்லை டைம் எடுத்து சரியாக பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போயிடும். அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கேப்பில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். சரியான நேரத்தில் சரியான கேள்வியை கேட்க தெரிஞ்சவன் தான் விவாதத்தில் ஜெயிப்பான். முடிவுரை. வார்த்தையே வாழ்க்கை. நண்பர்களே, 15 நிமிஷம் நம்ம ஒரு பெரிய பயணத்தை முடிச்சிருக்கோம். பேச்சு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு தவம், அது ஒரு கலை. அதனால் இந்த 7 விதிகளையும் நினைவில் வச்சுக்கோங்க. காது கொடுத்து கேளுங்க. இனிமையாக பேசுங்க, இடமறிஞ்சு பேசுங்க, சுருக்கமாக பேசுங்க, ரகசியம் காத்து பேசுங்க, கண் பார்த்து பேசுங்க, கேள்வி கேட்டு பேசுங்க. இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், உங்கள் பேச்சில் ஒரு மாற்றம் தெரியும்.